சும்மா சொல்லக்கூடாது மாமா, இதுல நீங்க சூப்பரா இருக்கீங்க. போமகா நீ வேற. நானே யாராவது ஏதாவது ஒண்ணு கேட்டுருவாங்களோன்னு பக்கு பக்குன்னு பயத்திலேயே போட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க சரிங்களா? கேட்காத வரைக்கும் சந்தோஷம், கேட்டுட்டா தான் சோழி முடிச்சிடும். அஜிடி ஏன் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. சரி சரி, நம்ம அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அங்க வராங்க, அவங்கள இன்வைட் பண்ணுவோம். வாங்க. வரமா, விசேஷம் ஆரம்பிச்சாச்சா? இல்ல, எல்லாரும் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. இனிமே தான் ஆரம்பிக்கணும். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. போங்க உள்ள போங்க. சரிம்மா. எல்லா பாத்திரமும் எடுத்துட்டு வந்தாச்சு. கரெக்டா இருக்கு. சரி, குடுக்க குடுக்க தெரியும், பாப்போம். அமுதா, இதை நீ பாத்துக்கிறியாமா? ஆமாக்கா. சரிம்மா சரிம்மா, நான் அதுதான் இங்க யாரும் இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஓடி வந்தேன். சரி, இதை பத்திரமா பாத்துக்கோ. அங்க விசேஷம் முடிச்சுட்டு வருவாங்க. வந்த உடனே ஒவ்வொன்னா டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருங்க. ரொம்ப நேரம் நிக்க வைக்காதீங்க. கையாளுக்கு யாராவது வேணும்னா கூட சொல்லுங்க, நான் யாரையாவது அனுப்பி விடுறேன். சரிக்கா, இது என்ன நம்ம வீடு இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிம்மா. சரி, இதை பார்த்துக்கங்க. நீ எப்படியும் இந்த இடத்த விட்டு நவுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் அது கையில் வச்சிருக்கல்ல? வச்சிருக்கேன்க்கா. சரி, அதில் ஃபோன் பண்ணு, நான் வேற ஆளை மாற்றி விடுறேன். சரிங்கக்கா. சாப்பிட்டியா? இல்லக்கா, இனிமே தானே விசேஷம் ஆரம்பிச்சிருட்டோம். நான் இதெல்லாம் கொடுத்துட்டு பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் அந்த வேலையை பாருங்கக்கா, போங்க. சரிம்மா, வேலை அதிகமாக இருக்கு, அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்களா, அதனால தான் கொஞ்சம் பார்த்துக்குங்க, வந்துடுறேன். மகா, உண்மையே சொல்ல போனா இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வரவேற்கிறதுக்கெல்லாம் நின்னதே கிடையாது. எங்க வீட்லயே பார்த்தேன்னா எங்க அக்காவுக்கு தான் முதல் கல்யாணம், அதுவும் கோவில்ல. அவங்க அம்மா, நாங்க 2 பேரு, நாங்க 3 பேரும் தான் கல்யாணமே பண்ணி வச்சோம். இவ்வளவு பெருசா இத்தனை பேர் கூட இல்ல, நாங்கெல்லாம் போனதே இல்லை, இருந்ததே இல்லை. மகா, ஏங்கன்னே பட்டுடும் போலயே 2 பேரும் அம்சமா இருக்கீங்கம்மா. எல்லாரும் வந்துட்டு போனோன்னே காலடி மண் எடுத்து சுத்தி போடணும். பெரியம்மா, என்ன பெரியம்மா? இல்லடா, நம்ம சொந்தக்காரவங்களாம் கேட்டாங்க இப்ப என்கிட்ட கூட, யாரு வெளியே நிக்கிறா, அழகா இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு, பொருத்தமா இருக்காங்கன்னு. நானும் சொன்னேன் ஏமாவதான்னு. சரி சரி, இதை நீங்க கவனிச்சுக்கிறீங்களா? சரி பாருங்க, வரவங்கள முகம் கோணாம சிரிச்சு வரவேறுங்க. சரி பெரியம்மா. சரி, விசேஷம் நடக்கிற இடத்துக்கு போறேன், பாத்துக்கங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா, நல்ல வெயிட்டா கனமா தான் இருக்கு பாத்திரம். நான் கூட நினைச்சேன் எதையாவது ஏமாத்தி மாட்டிக்கிட்டு பாத்திரத்தை போட்டுருவதோ என்னன்னு. வந்துட்டியா? இன்ன வரைக்கும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். எங்கடா போன? வீட்டுல இருக்கும்போது பசிக்கும், வெளியே எங்கிட்டு வந்தாலும் பசிக்கும். சோறு சோறு சோறுன்னு கொஞ்ச நேரம் பொறு, அங்க விசேஷம் ஆரம்பிக்கிட்டு சாப்பிடுவேன். டேய், இது என்ன நம்ம வீடாடா? விசேஷ வீட்டுக்கு வந்துட்டு சோறு போட்டு கொடுன்னு இருக்கிற. பொறுமையா இரு, அங்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க, நான் கூப்பிடுறேன் சரியா? இங்க பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு போய் யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்மள புடிச்சுக்குவாங்கடா, அதனால தான் சொல்றேன். போ, நீ போயிட்டு அந்த அன்பு நிரஞ்சன்லாம் இருந்தாங்களா, அவங்க கூட போய் அங்க இருப்போ. சோறு வேணும். யாரு? அடிச்சு புடுவேன், ஓடி போயிரு. சும்மா சோறு சோறுன்ட்டு போ. வந்தேன்னு வையே, புளிஞ்சு புடுவேன். அங்கேயே உன்னை விட்டுட்டு வந்திருக்கணும். பாருன்னு கூட்டிட்டு வந்தேல்ல, வீட்டுக்கு வா, இருக்குது உனக்கு. எங்க அண்ணி வராங்க. வாங்க மேடம், வாங்க. வரது இருக்கட்டும், 2 பேரும் ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? இங்க எதுக்கு நிப்பாங்க? வரவங்கள வரவேற்கிறதுக்கு. ஏன் இந்த வீட்ல ஆளே இல்லையா? நீங்க 2 பேரும் தான் இப்படி வந்து நிக்கணுமா? ஏக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க? நம்ம வீடுக்கா, நம்ம வந்து வரவேற்காம வேற யார் நிப்பா? ஆமா, வாய் மட்டும் சொல்றாங்க எங்க வீட்டு மாப்பிள்ள எங்க வீட்டு மவன்னு. ஆனா மாப்பிள்ளை இப்படி வந்து வெளியே நிக்க வச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. விசேஷத்துல மத்தவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, நீங்க 2 பேரும் வெளியே நில்லுங்க. எனக்கும் மரியாதை இல்ல இந்த வீட்டுல, உங்களுக்கும் எந்த மரியாதையும் இல்ல. எங்களுக்கு இருக்கிற மரியாதையே போதும், உனக்கு எது மரியாதை இல்லைன்னா நீ உள்ள போ. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஏ மகா, உனக்குமா புரியல? இங்க யாருமே நம்மள மதிக்க கூட மாட்டிக்கிறாங்க, வேலை வாங்கிட்டு இருக்காங்க. கம்மன 2 பேரும் உள்ள போங்க. நாங்க உள்ள போயிட்டா இங்க இருக்கிறது யார் வரவேற்கிறது? வந்தவங்க அப்படியே போறாங்க, இல்ல உள்ள வாராங்க. உனக்கு என்ன? நீ போ, 2 பேரும் அங்க போங்க. சும்மா வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. டேய், நான் இங்க நிக்கிறேன்டா, போடா. ஏக்கா, கம்முனு போக்கா. டேய், இந்த மாதிரி விசேஷத்துல நாத்தனாரும் மச்சானும் தானே அங்க நிக்கணும். இப்படி வெளியே வந்து நடு ரோட்லயே அனுப்பிக்க போங்க. அத்தை, சின்ன பொண்ணு அங்க கூட்டிட்டு போலாம். இங்க நல்ல நேரம் ஆயிடுச்சுல. கூட்டிட்டு போலாம். அதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு எல்லாரும் திருநீர் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அங்க கூட்டிட்டு போலாம். சரிங்கம்மா. நீங்களே விளக்க போட்டு ஆரத்தி காட்டி பிள்ளைங்களுக்கு திருநீர் வச்சு விடுங்கம்மா. சரிங்கம்மா. அப்பனே ஆண்டவா, எங்களுக்கு துணையே நீ மட்டும்தாயா. உங்களோட அருள் முழுமையாக எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும். என் மருமவ நல்லபடியா புள்ள பத்து வீடு வரணும், எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது. நீங்கள் தான் அருள் புரியணும்பா. இந்த வளகாப்பு நல்லபடியாக நடக்கணும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல்.
திருநீர் வச்சு விடுங்கம்மா. உனக்கு எந்த குறையும் வராதுடாமா. எப்பயும் இதே போல 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நாங்க திருநீர் வச்சு விடுங்க. பெரியவங்க அம்மா கிட்ட கொடு, அதுக்கப்புறம் நான் வச்சிடுறேன். வாங்க திருநீர் வச்சு விடுங்க. அப்பனே ஆண்டவா, எந்த குறையும் வரக்கூடாதியா, நீதான் அருள் புரியணும் சாமி. அத்தை மணி ஆயிட்டே இருக்குதுங்க. சரி அப்ப மாலையை போட்டு ஆரம்பிச்சு வைங்க, பிள்ளைய கூட்டிட்டு போலாம். இல்ல தாய் மாமா தான் மாலை போட்டு கூட்டிட்டு போகணும். ஆனா குப்பம்மாவுக்கு தான் அப்படி பாக்கியமே இல்லாம போச்சு. தாய் மாமா இல்லைன்னா என்ன, மாமாவே அப்பாவா இருக்கிறாரு. நீங்க வாங்க, நீங்க வந்து மாலையை போட்டு விடுங்க. இந்த வரேங்க. என்னங்க, இந்த மாலையை சின்ன பொண்ணுக்கு போட்டுருங்க. அவ்வளவுதானங்க, வேற எதுவும் இருக்குங்களா? அவ்வளவுதாம்மா, இப்ப கூட்டிட்டு போலாம். சரிங்கம்மா. வா சின்ன பொண்ணு போவோம். அப்புறம் குப்பம்மா இங்க வா. சொல்லுங்க. எம்மாடி, வளகாப்ப முடிச்ச உடனேயுமே ஆரத்தி எடுத்து தான் உள்ள வரணும். அதனால ஆரத்தி இப்பயே கரைச்சி வச்சிருங்க. ஏன்னா வந்தவங்க போனவங்க எல்லாருமே கொஞ்சம் கண்ணு போட்டிருக்கோம், பிள்ளைக்கு உடம்பு செல்லாம போயிடும். அதனால நீங்க அதை கரைச்சி வச்சிருங்க, நான் அதுக்குள்ள போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க, வரவேற்கிற இடத்துல யாருமா இருக்கா? அண்ணி இருக்காங்க. ஓ சரிம்மா. சமந்தியம்மா, விசேஷத்தை ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல நீங்களே வந்து போடுங்க சமந்தி. சமந்தியம்மா, என்னதான் வந்தவங்க எல்லாரும் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணாலும் உங்களோட ஆசீர்வாதத்துக்கு ஈடு இணையாகாது. அதனால நீங்களே முதல்ல வந்து ஆரம்பிச்சு வைங்க. வாங்க. ஐயோ சமந்தி, நானுங்களா? வாங்க. வலையில போட்டு விடுங்க. எந்த குறையும் இல்லாம நல்லபடியா எங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்கணுண்டாமா. நல்லா இருப்பீங்க, 2 பேரும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. அடுத்து வந்து போடுங்க சம்பந்தி நீங்க. நான் போடுறேன். இது பத்திரகாளி போடட்டும், நீங்க அங்க போயிட்டு பாத்திரம் வாங்கிக்கோங்க, போங்க. சரிங்க சம்பந்தி. திருநாள் இந்த ஒரு நாள், இது பல நாள் கண்ட சுகமே, தினமும் ஒரு கணமும் இதை மறவாதுந்தன் மனமே, மனம் பேசிடும் மௌன பாஷைகள் என்னவென்று அறியாதோ. சித்தி சூப்பர். சரிடா. அக்கா நீ போக்கா. மகா. என்ன மாமா? இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் மாமா. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் உனக்கும் நடக்குமா? நடக்காம எங்க போவோம்? கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. ருக்கு, நீங்க போங்க. ருக்கு, நீங்க போய் வைங்க. ஐயோ எல்லாரும் வைக்கட்டுங்க, நான் என்ன அவசரம். அம்புட்டு தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க, போங்க போய் வைங்க, போங்க. 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். உனக்கு எந்த ஒரு குறையும் வராதுடா சத்தி. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். சந்தன குங்குமம் வச்சு வளையல் போட்டு விடு. சரிக்கா. என் பையனால மகா உன் வாழ்க்கையே போயிருச்சோன்னு நினைச்சு எத்தனை நாள் அழுதுருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த பையன் கூட நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது தாமா மனசுக்கு நிறைவா இருக்கு. இதை என் பையன் பார்த்தானா சந்தோஷப்படுவான். சரி, பாத்திரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்தா வாக்கா. என்னம்மா விசேஷ நேரத்துல உன்னை அங்க நிக்க வைக்காம இங்க நிக்க வச்சுட்டேன்னு எதுவும் வருத்தமா? இதுல என்னக்கா இருக்கு, நம்ம வீட்டு விசேஷம், நம்ம தானே இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும். எதுவும் நினைச்சுக்காதம்மா, நம்பிக்கையா ஆளை நிக்க வைக்கணும். அதனாலதான். என்ன பாத்திரமெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா? இவ்வளவுதான் இருக்கு. ஏக்கா எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சுக்கா. கொடுக்க ஆரம்பிச்சாச்சா? இல்லக்கா, இன்ன வரைக்கும் ஒருத்தர் தான் இந்த பக்கம் வந்தாங்க, எல்லாம் அந்த பக்கமா சுத்திக்கிட்டு போறாங்க. அதான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இந்த சைடுல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, பாத்திரம் எதுவும் பத்தலன்னா ஒரு 20-30 பாத்திரம் இருக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடு, சரியா? சரிக்கா. பாத்திரம் இது பத்தலன்னா அப்புறம் ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனாலதான். இல்லன்னா உடனே சொல்லிடு, நான் உடனே போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, நான் இதை பாத்துக்கிறேன். அங்க பந்தி போட ஆரம்பிச்சாச்சு, அங்க போய் அதை பாருங்க, போங்க. சரி. ஏங்க அங்கிட்ட இல்ல, இங்க வாங்க. பாத்திரம் வாங்கிட்டு போவீங்க, இங்கிட்டு வாங்க. என்னங்க அப்படியே நிக்காதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க. எங்க வளையல பூ அந்த இதெல்லாம் இல்லையா? எங்க வெத்தலைப்பாக்கு, பூவு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், கயிறு எல்லாமே இதுல வச்சிருக்கோங்க, போங்க. சரி வாங்க. இந்தாக்கா பாத்திரம். நமக்கு கடைசியில கூட கொடுத்துக்கலாம், இங்க வந்தவங்களுக்கு முதல்ல கொடு. தீந்துக்கிட்டு போச்சுன்னா என்ன பண்றது? அப்படியா? சரிக்கா. நீ அங்க நின்னுக்க, நான் பாத்திரம் எடுத்து கொடுக்குறேன். சரிக்கா. என்னங்க இம்புட்டு சீசனத்தி செஞ்சிருக்கு, இத்துளோண்டு குண்டான் தான் கொடுக்குறீங்க. ஏக்கா, இம்புட்டு சீசனத்தி செஞ்சீங்கல்ல, இதுல ஒரு பெரிய அண்டாவா கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துருப்போம்ல. அதுகிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் என்னவா, அவங்க வீட்டு விசேஷத்துல நம்ம கூட அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம், பொருள் இருந்தா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேணான் இருக்கோம். அது முன்னாடியே வந்து பொருளை வாங்கிக்கிட்டு இத்துளூண்டு தானான்னு கேட்டா அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா? சரி, அதை விடு, வரவங்களுக்கு எடுத்து கொடு. அக்கா இங்க வாங்க, பாத்திரம் வாங்கிட்டு போவீங்க, வாங்க.
பார்க்கறதுக்கு சிறுவண்டு மாதிரி இருக்கு. என்ன தீனி திங்கிது பாரு. அப்பப்பப்பப்பப்பா, நம்மளையும் மிஞ்சிருச்சுப்பா. அன்பு, வேணுங்கிறத எடுத்து போட்டு சாப்பிடு. நீ சொல்லவே வேணாம், உன் புள்ளத்தான் நல்லா வெளுத்து கட்டுது. இந்த வயசுலயே இப்படி திங்கிதே, இன்னும் பெருசானா காணாத காணுதுங்கல்ல, அதனால அப்படிதான் திங்கிங்க போல இருக்கு. யாரு, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்க. ஓவரா நீ என்கிட்ட வாய் கொடுத்துக்கிட்டு இருக்க. நல்லா வாங்கி கட்டிட்டு போயிருவ. வாயை மூடிட்டு தின்னு. காணாத காணாத திங்கிறீங்கல்ல, தின்னுங்க. இந்த வளகாப்புக்காக நாங்க ஊருப்பட்ட காசு செலவு பண்ணியிருக்கோம். தின்னுட்டு வயிற்று நிறச்சிட்டு போங்க. ஆமா, இவ அப்படியே 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி வளகாப்பு நடத்திட்டா. நாங்க தின்னுட்டு போறதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி வளகாப்பு நடத்துற மூஞ்சா பாரு. ஏதோ உங்க வீட்டுக்காரு வெளிநாட்டுல சம்பாதிச்சு அதை பண்றாரு, என்னமோ உன் கை காசை போட்டு நீ உழைச்ச சம்பளத்துல எல்லாம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நீயே ஓசி சோறு தான், ஓசி திங்கிற நீயே இவ்வளவு பேசும்போது எனக்கு என்ன? யார பார்த்து ஓசி சோறுன்னு? நீ என் பிள்ளைய ஓசி சோறுன்னு சொல்லுவ, அதனாலதான் நான் உன்னையே சொன்னேன். யாரு நல்லா வாங்கி கட்டிருப்பா பாத்துக்க. ஆமா, நான் வாங்கி கட்டுறேன் இல்ல வாங்காம கூட கட்டுறேன். நீயும் நல்லா கட்டிக்கிட்டு தானே இருக்க. தின்னு. ஏன் ஜானகி, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. விசேஷ வீட்டுக்கு வந்து இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா வரவங்க என்ன நினைப்பாங்க? பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அது பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுதுன்னு? இங்க எம்பிட்டு செலவு பண்ணியிருக்கோம் நாங்க. என்ன, ஒரு 10 லட்சம் செலவு பண்ணிருப்பியா இல்ல ஒரு 20 லட்சம் செலவு பண்ணிருப்பியா? யாரு, நான் நினைச்சேனா தான் இந்த விசேஷமா நடக்கும். இல்லன்னு வச்சுக்க, இந்த விசேஷத்தை நிறுத்தி காட்டவா? ஏய் டோபா மண்டை, கம்முன்னு சாப்பிடு. இல்லன்னு வெச்சுக்க குத்தி போடுவேன். ஏய், யார பத்திர டாக்குமெண்ட்னு சொன்னே? உங்கள பத்தி தான் சொன்னேன். அன்பு, நீ சாப்பிடு அன்பு. அது ஏதாவது சொன்னுச்சுன்னு வெச்சுக்க புடிச்சு கடிச்சு விட்டுறேன். ஆத்தி பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கான். கடிச்சாலும் கடிச்சு புட்டுருமா. நமக்கு எதுக்கு இவன் வம்பு? வாயை முடிக்கிட்டு தின்னுட்டு போவோம். முதல்ல ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இது காலடி மண்ணை எடுத்து வைக்கணும். வீட்டுக்கு போறோன்னு என் பிள்ளைக்கு சுத்தி போடணும். ஐயோ, என்ன கண்ணு, இன்னைக்குதான் ஆசையா 2 வாய் சாப்பிடுது, அதுக்குள்ள சாப்பிட விடாம பண்றான். நீ இங்கிட்ட வந்து உட்கார அன்பு, நீ சாப்பிடு தங்கம். இங்கிட்டாவது போனமா வந்தமா வாய் முடிட்டு சாப்பிட்டு கிளம்பணுமான்னு இருக்கிறது இல்ல. வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டுறதே இந்த ஜானகிக்கு வேலை. எப்படியோ சங்கரனை பார்க்கல, பார்த்துருந்தா இன்னைக்கு 2 கணமும் படுத்திருக்கும். இது குணத்துக்கு தான். இது மக கூட இது பக்கத்துல இல்லாம தொலைவில் போய் இருக்கா போல இருக்கு. சாமி, இதெல்லாம் எப்படிதான் மகளை வளர்த்துச்சுனே தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வருகின்ற 11ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடவிருக்கும் ஆபியா பர்வீன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.